உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பகுதி இ பார்ட் சியில் பொது தமிழில் பார்ட் சியில் ஒரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர்னா சாப்டர் 3, அதாவது புதுக்கவிதை. அதிலிருந்து பார்க்க போகிறோம். புதுக்கவிதையில் கிட்டத்தட்ட ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க. 25க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான நபர்கள் 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நபரை நச்சுன்னு எடுத்து பார்க்க போகிறோம். வேற யாரும் கிடையாது, முதல் நபராக வீட்டிருக்கக்கூடிய பிச்சமூர்த்தி அவர்கள். ஸோ நான் பிச்சமூர்த்தி அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிச்சமூர்த்தி அவர்களை பற்றி புத்தகத்தில் எந்தெந்த இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய பாடப்புத்தகமும் புதிய பாடப்புத்தகம் ரெண்டுலையுமே இருக்குது. இது பழைய பாடப்புத்தகத்தில் பொங்கல் வழிபாடு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பொங்கல் வழிபாடு 7ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இதுவே ஒளியின் அழைப்பு அப்படிங்கிறது 9ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த ரெண்டு மட்டும் பார்க்காம அவர் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது மிக முக்கியமான தகவலையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டோம்னா அழகாக நம்ம முடிச்சிடலாம். ஸோ பிச்சமூர்த்தி அவர்களை பற்றி நம்ம ஆக்சுவலாக இனிமேல் நம்ம வர பார்க்குறது எல்லாமே செய்யுள்கள் அடிப்படைகள். பாடல்கள் இருக்கும், பாடல்களுக்கான பொருள், அவர் இருக்கக்கூடிய நூல் குறிப்பு, இது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. பாடல்களை பொறுத்த மட்டும் பொருள் நல்லா தெரிஞ்சால் போதும். பாடல் வரிகளை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. தாய்மொழி தமிழாகிய நமக்கு ஒரு பொருளை புரிஞ்சுக்கிட்டால் அந்த பொருளில் இருந்து தான் அந்த பாடல் வரி வந்திருக்குன்னு கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியும். அதனால் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் சொன்ன அந்த ரெண்டு பாடல் நூல் பார்க்க போகிறோமா, அந்த 2 பாடலோட கருத்து என்ன, அதோட கான்செப்ட் என்ன, ஓ இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு மட்டும் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டக்குன்னு வந்துட்டோன்னே இதை நீங்கள் சொல்லு அப்படின்னா நீ இன்றி மண்ணுண்டே விண்ணுண்டோ, நீ இன்றி மண்ணுண்டோ விண்டுண்டோ அப்படின்னு மனப்பாடம் பண்ணி படிக்க வேண்டாம். அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பொருளை மட்டும் பார்த்துக்கங்க. அவர் என்ன பண்ணார், எங்கே பிறந்தார், அவர் வெளியிட்ட நூல்கள், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். போட்டு கொலம் வேண்டாம். கிளியரா புரியுதா? ஏன்னா இனிமேல் நம்ம வரப்போகிறது எல்லாமே செய்யுள் வடிவில் தான் இருக்கும். சரிங்களா? எஸ். இப்போ நான் பிச்சமூர்த்தி அவர்கள் புது கவிதைகளை ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. நான் பிச்சமூர்த்தி புது கவிதைனா கண்டிப்பாக அவர் வந்துடுவார். ஏன் வந்துடுவார் அப்படின்னா, பாரதிக்கு பிறகு புது கவிதையில் ஒரு வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணியவர் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் தான். அதனால தான் பிச்சமூர்த்தியில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் லைன். ஸோ புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியில் இருந்து விடுபட்ட கவிதை தான் புது கவிதைகள் அழைக்கப்படுது. புது கவிதைன்னா என்ன சார்? நான் ஒரு யாப்பு இலக்கணத்தோடு ஒரு கவிதை நிலையங்கள் வந்தது. இப்படித்தான் இருக்கணும், எதுகை மோனை இப்படி தான் இருக்கணும், இந்த யாப்பு இலக்கத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற இதில் இருந்து அதெல்லாம் இருக்க தேவையில்ல, நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலான்னு ஒரு புதிய முயற்சிகளை உருவானதான் புது கவிதைகள். அதான் புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடிவில் இருந்து விடுபட்ட கவிதைகள் புது கவிதைகள் அழைக்கப்படுகிறது. இதுதான் பாரதி காட்சி என்ற பாடல் மூலமாக வசன கவிதையை தொடங்கினார். யாரு? பிச்சமூர்த்தி அவர்கள். ஸோ அதனை புதுக்கவிதையாக்கி புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் நான் பிச்சமூர்த்தி அவர்கள். புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் நான் பிச்சைமூர்த்தி அவர்கள். இவர் தான். இப்போ இவர் இந்த பொங்கல் வழிபாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு சரிங்களா? அடுத்து ஒளி கான்செப்ட் இருக்கும். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு மாதிரி பார்க்க போகிறோம். இந்த வரும் இதில் ஒளியின் அழைப்பு. இப்போ இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பொருளே சொல்ல வேண்டாம், படித்து பார்த்தாலே புரிஞ்சிடும். அதிலே நம்ம பொருள் புரிஞ்சுக்கலாம். அதனால தான் இதுக்கு நான் பொருள் கொடுக்கல. பாருங்களேன், பொங்கல் வழிபாட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ இன்றி மண்ணுண்டோ. பொங்கல் வழிபாட்டில் சூரியனை பார்த்து சொல்கிறார். பொங்கல் வழிபாடு சூரியனுக்கு தானே, அப்படி தானே? நீ இன்றி மண்ணுண்டோ, நீ இன்றி விண்ணுண்டோ, ஒளியுண்டோ, நிலவுண்டோ, நீருண்டோ, என்னிடம் வாழ்த்தும் பொருளும் உண்டோ. சார் நீ இல்லாமல் எதுவுமே கிடையாது. பொங்கல் வழிபாட்டில் சூரியனை பார்த்து சொல்கிறாரு, நீ இல்லாமல் விண்ணும் கிடையாது, மண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்? இப்போ நான் உன்னை படைச்சு கும்பிட போகிறேனே, அந்த பொருளுமே கிடையாது நீ இல்லைனா, சூரியன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதான் சொல்கிறாரு. ஸோ பொருளும் உண்டோ, கதிரவா கனிந்து வருவாய், கரும்பு மனமும் இனிப்பாம் உயிரும் நின்னடி படைத்து விட்டோம். கரும்பையும் உனக்கு படைச்சிட்டோம், கரும்பு மனமும் இனிப்பையும் உனக்கு படைச்சிட்டோம். கதிரவா ஏற்று மகிழ்வாய், அதை ஏற்றுக்க. ஸோ உயர்ந்தவா உயிரின் முதலே, உயிரோட முதலே நீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் உங்களுக்கு பொருள் ஏதாவது புரியலையா? இது தனியாக பொருள் கொடுக்கணுமா? தேவையில்லை. அப்போ பொங்கல் வழிபாட்டில் கதிரவாவை நீ இல்லைனா எதுவுமே கிடையாது, உனக்கு படைக்கிறது கூட உன்னால தான், இல்லைனா நீ இல்லைனா எதுவுமே கிடையாது. உனக்கு நான் கரும்பு வச்சுருக்கேன், இனிப்பு வச்சுருக்கேன், வா வந்து இதை ஏற்றுக்க, உயிரின் முதலே நீ தான் அப்படின்னு சொன்னவர் யார்? பிச்சமூர்த்தி அவர்கள். சரியா? ஈஸி. இது பழைய பாடப்புத்தகம். புதிய பாடப்புத்தகத்தில் ஒளியின் அழைப்பில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கான்செப்டை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் அதை வாசிக்கிறேன். சரிங்களா? கமுகு மரத்தை பற்றி பேசுகிறேன். கமுகுனா பாக்கு மரம்.
பாக்குமரம் என்ன பண்ணுறதா, ஒரு பெரிய ஒரு மரத்து நிழலுக்கு கீழே அடியில் இருக்குது அந்த பாக்கு மரத்தோட விதை. அது என்ன பண்ணுறதுன்னா தன் இருளில் இருந்து மீண்டு வெளியில் வருதான். அப்படியே ஸோ ஒரு மரத்துக்கு அடியில் இருந்து இருளிலிருந்து மீண்டு கதிரவனை சூரியனை பார்க்க அப்படியே முளைச்சிக்கிட்டு போட்டி போட்டு மேலே வருதான். அதே போல் தான் நம்ம வாழ்க்கை போராட்டமாக இருக்கும். அப்பேற்பட்ட போராட்டத்தில் கலந்தது தான் மகிழ்ச்சியான நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் பிச்சைமூர்த்தி கான்செப்ட் சொல்லக்கூடியது. ஸோ ஒளியின் அழைப்பு, ஒளி உன்னைய அழைக்குதான். ஒளி அப்படிங்கிறது இங்கே கதிரவை குறிக்குது பாருங்கள். பிறவி இருளை துளைத்து, உனக்கு பிறக்கிறதே ஒரு இருளை தானே, அதில் இருந்து துளைத்து, இது பாருங்க இது ரொம்ப முக்கியம், சூழின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி, முகத்தை உயர்த்தி, எப்படி விண்ணின்று வலியும் ஒளி அமுதை, ஒளி என்கிற அமுதை தேடி போகிறது. ரவி, இது ரெட் கலரில் கொடுத்துருக்கேன்னா ரவி என்பது கதிரவனை குறிக்குது, மறந்துடாதீங்க. ஸோ ரவியின் கோடான கோடி விரல்களை அழைப்பதற்கிணங்கி எப்படி உடலை நெளித்து அப்படியே வளைச்சு நெளித்து நீட்டி வளைத்து வருகிறது. இப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. அந்த பெருமரத்துடன் இந்த சிறு கமுகு பாக்கு மரம் போட்டியிடுகிறது. அதுவே வாழ்க்கை போர், அதுவே வாழ்க்கை போ. முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முதிர்ச்சியே வாழ்வின் மலர்ச்சி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்னது? உயிரின் முதிர்ச்சியே வாழ்வின் மலர்ச்சி. அப்படியே உயிரின் முதிர்ச்சியே வாழ்வின் மலர்ச்சி. முண்டி மோதும் துணிவே இன்பம் சொல்லிடலாம். அதே போல அங்கே ஒரு லைன் ஒன்று இருக்குமே கடைசியில், உயர்ந்தவா உயிரின் முதலே கதிரவா ஏற்று மகிழ்வாய், இதை மகிழ்வாய் உயர்ந்தவா உயிரின் முதலே. இந்த 2 லைனும் கொடுத்துடலாம். சரிங்களா? யார் சொன்னது? பிச்சைமூர்த்தி அவர்கள். சரிங்களா? இதுதான் இப்போ நான் சொன்னதைத்தான் நான் பொருளாக கொடுத்துருக்கேன். ஸோ கமுக மரம் தான் தோன்றிய இடத்தில் இருந்த பெருமரத்தின் நிழல் என்னும் இருளை துளைத்து நின்றது. விண்ணிலிருந்து வரும் கதிரவன் ஒளியாகிய உயிர்ப்பை அமுதை தேடியது. மீண்டும் மீண்டும் உயர்ந்து உயிரே கதிரவன் ஒளி கதிர்களாய விரல்களை அழைப்பதை கண்டதும் இருட்டில் இருந்து கொண்டே தன் கிளையை வளைத்து நீட்டியது. அமுதத்தை நம்பி அப்பெருமரத்துடன் போட்டி போடுகிறது. இதுதான் வாழ்க்கை போர். வாழ்க்கை உறுதி பெற வேண்டும் என்றால் போட்டியிட்டு போரிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு அப்படியே நம்மளுக்கு எதையா நம்ம சொல்றார் உவமையா. வாழ்க்கையை நான் போட்டியிட்டு முயல வேண்டும். இயற்பெயர் நா வேங்கட மகாலிங்கம். பிச்சைமூர்த்தி அவர்கள் அவருடைய இயற்பெயர்னா வேங்கட மகாலிங்கம். இவருடைய புனைப்பெயர் தான் பிச்சைமூர்த்தி. இது மட்டும் இல்லாமல் புனைப்பெயர்கள் கொண்டு சில படைப்புகள் எழுதியிருக்காரு. ஒன்று பிஷி, இன்னொன்று ரேவதி. சரிங்களா? அடுத்து சிறப்பு பெயர்கள் அப்படின்னா புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுவர் பிச்சைமூர்த்தி அவர்கள். புதுக்கவிதையின் விடிவெளி என அழைக்கப்படுவர் இவர் தான். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவரும் இவர் தான். இவர் எங்கே பிறந்தார்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூடிய கும்பகோணத்தில் பிறந்திருக்கவர். பிறந்த வருஷம் தேவையில்ல, படிக்க வேணாம், விட்டுருங்க. பிறந்த வருஷம் படிக்க வேண்டாம் சொல்லிட்டேன். எது முக்கியங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ பிறந்த வருடம் 1900 1926. சரி. ஸோ தொழில் வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு. கோவில் நிறுவர அலுவலராகவும் இருந்திருக்காரு. கோவில் நிர்வாக அலுவலராகவும் இருந்திருக்காரு. சந்தோஷம். எழுத்து பணி அப்படின்னா கதைகள், மரபு கவிதைகள் மற்றும் புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள். இது மாட்டிக்குவீங்க. கதைகள் சொல்லிடலாம், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள் போன்ற எழுத்து பணிகளில் யார் இவர் இருந்திருக்காரு. இவர் புது கவிதைக்கு இவர் சில பெயர்கள் சொல்லியிருக்கிறார். புது கவிதைக்கு இவர் சில பெயர்கள். புது கவிதைனா இலகு கவிதை. இலகுனா ஈஸியான கவிதை. இலக்கணம் தெரியணும்னு அவசியம் கிடையாது, இலக்கியம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை. அடுத்து கட்டுக்குள் அடங்காத கவிதை சொல்லிடலாம். இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை, விலங்குகள் இலா கவிதை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவர் துணை ஆசிரியராக எதில் பணியாற்றிருக்கனா நவசக்தி மற்றும் ஹனுமான், நவ இந்தியா மற்றும் ஹனுமான், நவ இந்தியா மற்றும் ஹனுமானில் துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாரு. இவர் எழுதின முதல் சிறுகதை எது? புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. லயன் சுக்கு பலி, அதாவது கலைமகளின் வெளிவந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லயன் சுக்கு பலி அப்படிங்கிறது தான் இவர் எழுதின முதல் சிறுகதை. புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வள்ளிக்கண்ணு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்காங்க. இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சியிலேயே பிச்சைமூர்த்தியின் கவிதைகள்.
நம்ம இயற்கை வாழ்வையும் அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் ஒரு வாழ்க்கைக்கான ஒரு மெய்யியலை கொடுக்குறாரு. அதோட முயற்சிகளை தான் பிச்சைமூர்த்தி இருக்கான்னு சொன்னது வள்ளிக்கண் அவர்கள், மறந்துடக்கூடாது. ஸோ தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலில் வள்ளிக்கண் அவர்கள் சொன்னது. இதுதான் நான் பிச்சைமூர்த்தி அவர்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள். இப்போ இதை தவிர மேலும் சில தகவல்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது திரும்பவும் சொல்கிறேன், இவர் எழுதின நூல்கள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இதை நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி மற்ற முக்கியமானதெல்லாம் விட்டுட்டு இதை படிக்க வேண்டாம். ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்க, தெரிஞ்சுக்கோங்க. மோகினி, 18ஆம் பெருக்கு, சம்பரம் வேட்டியும், மாங்காய் தலை, இரட்டை விளக்கு, கிளிக்குஞ்சு, பிச்சைமூர்த்தி கவிதைகள் சொல்லிடலாம். அப்புறம் பூக்காரி வழித்துணை, இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். சரிங்களா? சரி, ஓகே. அப்புறம் அகலிகை கதைக்கு புத்துயிர் கொடுத்து இவர் எழுதிய காவியம் தான் உயிர்மகள். சரி, மற்றபடி இதெல்லாம் நீங்கள் வருஷமாக தெரிஞ்சுக்க வேண்டாம். கவிதைகளை சொல்லியிருக்காங்க. காதல், கிளிக்கூண்டு, இது, அதுக்கப்புறம் காட்டு வாத்து, பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சும்மா அனலைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட்டு வாத்து, மணிக்கொடி, கலாமோகினி, கிராம ஊழியன், இவ்வளவு விஷயம் இவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம். 83 கவிதைகள், பொங்கல் வழிபாடு, இது சொல்லியிருக்காங்க பாருங்க. நான் பிச்சைமூர்த்தி கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள 83 கவிதைகளில் ஒன்று தான் பொங்கல் வழிபாடு, பழைய பாட புத்தகம், அதை கொடுத்துருக்காங்க. இவர் பெற்ற பரிசுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைமகள் நடத்திய சிறுகதை போட்டியில் இவர் பரிசு பெற்றிருப்பார். அது முள்ளும் ரோசாவம் என்ற சிறுகதைக்கு இவர் பரிசு பெற்றிருப்பார். வருஷம்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறந்துடாதீங்க. அதுதான் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான வரிகள் வால்ட் விட்மன் மற்றும் பாரதி ஆகியோரின் முன்னோடியாக கருதப்படுவர் நான் பிச்சைமூர்த்தி அவர்கள். முக்கியமானதை நான் சொல்லிடுறேன். பாரதி வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டவர் பிச்சைமூர்த்தி அவர்கள். அடுத்து பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் பிச்சைமூர்த்தி அவர்கள். பிச்சைமூர்த்தியின் கவிதை நூல்கள் 20ஆம் நூற்றாண்டின் இக்கால இலக்கியத்துறைக்கு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் பிச்சைமூர்த்தி அவர்கள் கவிதை நூல்கள் 20ஆம் நூற்றாண்டின் இக்கால இலக்கியத்துறைக்கு புதிய சிறப்புகளை சேர்த்தது. இது ரொம்ப முக்கியம். இந்த 4 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதில் தான் கொஸ்டின்கள் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து சிலப்ப அவர்கள், அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிச்சைமூர்த்தி அவர்களை பற்றி நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்? கும்பகோணத்தில் பிறந்தார். பாரதிக்கு பிறகு புதுக்கவிதையை விளைவிக்கணும்னு அவர் நினச்சவர் அவர் தான். சரிங்களா? புதுக்கவிதையின் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தவர் இவர் தான். சரிங்களா? இவர் சொன்ன ஒரு 2 முக்கியமான பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. பழைய பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது பொங்கல் வழிபாடு. கதிரவா தான் எல்லாம், கதிரவன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது, நீ இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னது. அப்புறம் ஒளியின் அழைப்புதல் அவர் என்ன சொல்லியிருக்காரு? கமுகு மரம் எப்படி வேரூன்றி மேலேருந்து கதிரவனை நோக்கி கை கொடுக்குற மாதிரி எப்படி மேலோங்கி போட்டி போட்டு அந்த மிகப்பெரிய போட்டி போட்டு பெரிய மரத்துடன் போட்டி போட்டு வருதோ, அதே போல் நம்மளும் போட்டி போட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதுதான் வாழ்க்கையோட முயற்சி தான், எதுவுமே இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ முயற்சி தான் வாழ்க்கையோடைய அடுத்த கட்டம், வாழ்க்கையோடைய அடிநிலை, அடிப்பதமே அதுதான் அப்படின்னு சொன்னவர் யார்? பிச்சைமூர்த்தி அவர்கள். இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? மற்றபடி அவர் எங்கே பணியாற்றினார்? வழக்கறிஞராக பணியாற்றிருக்காரு, கோவில் நிர்வாக அலுவலராக பணியாற்றிருக்காரு. இவர் எழுதின நூல்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்த நிகழ்ச்சியில் இதோடைய அடுத்த கண்டினியூஷன் பார்க்கலாம். கடை நான் வீடியோ போட ரெடியாக இருக்கேன். இன்றைக்கான 2 கோட்டா முடிஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை லீவெல்லாம் கிடையாது, இனிமேல் எப்பயுமே லீவு கிடையாது. இன்றைக்கான 2 வீடியோ கோட்டா முடிஞ்சு போச்சு. நாளைக்கு சந்திக்கலாம். சந்திக்கு போகிற உங்களது விடைபெறுவது உங்கள் அன்பு சோதன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.